ஃப்ரெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபஸ்ட் டேர்முக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சது. நான் எந்த கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் எந்தெந்த கேள்விகள், அதாவது ஒரு இதில் 3 2 மார்க் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 மார்க் சொல்லி இந்த நாளையுமே படிச்சிங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எல்லாமே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. வீடியோ அடுத்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னம்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறனால பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்வேர்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் 7 ஒன்வேர்டு கேட்பாங்க. இதில் 5 இருக்குது. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே படித்தாலே நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். அப்படிங்கிறனால இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறனால அப்டேட் பண்ணியிருக்கேன். வான் பொய்த்தது என்ற மறைமுக பொருள் குறிப்பிடுவது மழை பெய்யவில்லை, பாயிரம் இல்லது பணுவலன்றே, பொருத்தமான இலக்கிய வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. யானை டாக்டர் குறும்புதினம், கலைகளின் உச்சம் கவிதை என்பர், புள்ளின் இதழ்கள் என்ன நூலினுடைய ஆசிரியர் வால் விட்மன். அடுத்து 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை, வளரும் காவில் முகில் தொகை ஏறும் தொடர் குறிப்பிடுவது, இது வந்து திருமலை முருகன் பள்ளியில் இருக்குது. ஏதிலி குருவிகள் எங்கோ போயின தொடர் உணர்த்தும் பொருள் யாது. அடுத்து 3வது இயலும் நமக்கு இருக்குது. அப்படிங்கிறனால நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கேள்வியை சேர்த்து படிச்சுக்கோங்க. காவடி சிந்து என்பது யாது, இயல் 3ல் திருமலை முருகன் பள்ளு. அடுத்து புறநானூரில் இருக்கக்கூடிய காவடி சிந்து என்பது யாது, இயல் 3ல் இருக்கக்கூடியது. அடுத்து புறநானூரில் இருக்கக்கூடிய புகழ் பழி பற்றி புறநானூறு குறிப்பிடுவது யாது. அந்த 2 கேள்வியும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து உரைநடையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறை குறிப்பு, பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன். இந்த 2 மட்டுமே போதும் கண்டிப்பாக எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். அடுத்து உயிரீறு மெய்யீறு விளக்குக, இது வந்து உங்களுடைய புக்கில் வந்து பேஜ் நம்பர் 20ல் 4வது பயிற்சியாக இருக்கும். ஒரு 4 கேள்வி கொடுத்துருப்பாங்க, அது 4யுமே படிச்சிருங்க. உயிர் முதல் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, உயிர் இறுதி எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, உயிரீறு மெய்யீறு விளக்குக, உயிர் முதல் மெய் முதல் விளக்குக. இந்த 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 54ல் மொத்தம் 5 இருக்கும். வழி வழி வழி, கலை கலை கலை, கனை கனை, பொறி பொறி. இந்த 4ல் 1 எக்ஸாமில் உறுதியாக கேட்டுருவாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அது 4யுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம், இது 2 தான் நமக்கு புக் பேக்கில் இருக்கிறது, ரைட்டுங்களா? அதனால் இது 2ல் 1 உறுதியாக கேட்டுருவாங்க. அடுத்து அதே மாதிரியே பேஜ் நம்பர் 20ல் நான் சொன்ன மாதிரி 3வது பயிற்சியில் காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். 4 பயிற்சி இருக்கும். அதிகாலை எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும்னு எழுதணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 20ல் 3வது பயிற்சி. அடுத்த 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று தமிழ்தாய்க்கு எங்கனம் பொருந்துகிறது. இதை விட்டுருங்க, நான் சொல்லக்கூடிய 3 கேள்வி படிச்சுக்கோங்க. காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடியாது, இந்த ஒரு 4 மார்க். காவடி சிந்து என்றால் என்ன, 4 மார்க் கொஸ்டினில் இயல் 3ல் இருக்கக்கூடியது. அடுத்ததாக இயல் 2ல் 500 சுற்றும் முதல் கரு உரிப்பொருளை அட்டவணைப்படுத்துக, இந்த ஒரு 4 மார்க் செய்யுளை பொறுத்த வரைக்கும். உரைநடையை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மட்டுமே போதும். இது போக 3வது இயலில் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, இயல் 2ல் இருக்கக்கூடியது. எண்ணுயிர் தமிழென்பேன் என்னும் தலைப்பில் நீவிற் கொண்டுள்ள மொழிப்பற்று, இயல் 1ல் இருக்கக்கூடியது. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதனை விளக்குக, இயல் 3ல் இருக்கக்கூடியது. இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து திணை வந்து இதில் கொடுக்காமல் இருக்காங்க. திணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற்று அணி இலக்கணம் அணி கொடுக்காமல் இருக்காங்க. வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக 1. சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சான்றுடன் விளக்குக. வேற்றுமை அணி என்பது தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு, இந்த ஒரு குறள். சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறது வினைவழியும் தன்வழியும் மாற்றான்வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல், இந்த குறளில் இருக்கக்கூடிய பொருள். தமிழாக்கம் தருக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் படி உங்களுக்கு தமிழாக்கம் தருக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியது மட்டுமே படிச்சுக்கோங்க. பென் இஸ் மைட்டர் தன் ஜஸ்ட் வேர்டு, இது 1. வின்னர்ஸ் டு நாட், இது 1. எ பிக்சர் இஸ் எ பிக்சர் இஸ் ஒர்த் 1000 words, இது 1. ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே, இது 1. நாலேஜ் ரோல்ஸ் த வேர்ல்டு, இது 1. இந்த 5மே கேட்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாமில் நமக்கு 4 மார்க் அப்படிங்கிறனால 4 தான் கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்லலாம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 தான் கேட்குறாங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க் கொடுத்து. ஆனால் அது 5ஐயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் திருமலை முருகன் பள்ளு குறிப்பிடும் வடகரை தென்கரை நாடு, இயல் 2. இயல் 1ல் நன்னூல் குறிப்பிடும் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம். உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியை எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள், இது 1.
துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் இதை விட்டுருங்க, 6ஆம் திணை விட்டுருங்க. வாடிவாசல் யானை டாக்டர் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. வாடிவாசல் யானை டாக்டர் இந்த 2 நெடுவினாவும் நல்லா படிச்சுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் துணைப்பாடத்தில் கதை ஆசிரியருடைய பெயர் கண்டிப்பாக குறிப்பிடணும், கதை மாந்தர்கள் கண்டிப்பாக குறிப்பிடணும். யானை டாக்டர் அப்படின்னம்னா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அது ஒன்று வந்தோம். அடுத்து குறும்பர் இன மக்கள் தான் அவங்க கூட வர்றாங்க, அது ஒன்று முக்கியம். அடுத்து வாடிவாசல் அப்படின்னம்னா காளையோட பேர், பிச்சி மருது அதை அடக்குவர்களுடைய பெயர், பண்ணையார் ஜமீன்தாருடைய பேரும் கொடுத்துருக்கணும். அப்போ இது 3மே இப்போ எழுதுனீங்க. கதையாசிரியருடைய பெயர், கதை மாந்தர்கள், இதுக்கு 2 மார்க்கு. பேலன்ஸ் அந்த கதை நீங்கள் குறிப்பிச்சட்டகம் போட்டு எழுதுறதுக்கு உங்களுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. சேர்த்து தான் உங்களுக்கு 6 மார்க் கொஸ்டின். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் 7 தொடக்கி வைத்து இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஆனால் இயல் 3 உங்களுக்கு பரீட்சைக்கு இருக்குது அப்படின்னம்னா கண்டிப்பாக இயல் 3ல் இருக்கக்கூடிய புறநானூறு குறுந்தொகையும் நல்லா படிச்சுக்கோங்க. அம்மவாளி தோழி அந்த பாடல் ஒன்று, உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிதன தமியர் உண்டரும் இளரே அந்த பாடல் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். வீடியோ ஒரு தடவை நிறுத்தி நிதானமாக ஒரு தடவை பார்த்துருங்க. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மிட் டர்மில் நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் அண்ட் 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நம்முடைய சேனல் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.